வணக்கம். பெஞ்ச் ஸ்டோரியில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை மோதலில் ஆரம்பித்து நட்பாக மாறின ஒரு கதை. சிலருக்கு வேலை இல்லைனாலும் காதல், கல்யாணம், குடும்பம் இதெல்லாம் அதுவாக நடக்கும். அதுக்கும் இந்த கதையை உதாரணமாக சொல்லலாங்க. வாங்க கதையை பார்க்கலாம். சொல்லுமா. தம்பி எங்க இருக்க? ஆபீஸ்ல. என்னடா ஆபீஸ்ங்கற? காக்கா சத்தம்லாம் கேக்குது. மா வெளிய நின்னு பேசிட்டு இருக்க. சொல்லுமா. ஒண்ணு இல்ல, அப்பா உனக்கு பொண்ணு பாத்துர்க்காரா. நம்ம தூரத்து சொந்தக்கார பொண்ணுடா. சென்னையில தான் வேலை பாக்குது. அதுவும் உன் படிப்பு தான் படிச்சிருக்கு. நீ வேணும்னா ஒரு 8 நேர்ல பாத்துட்டு வந்துறியா? யாருக்கிட்ட பொண்ணு பாத்துட்டு இருக்க நீ? வந்தேன் வை, அவ்வளவுதான் பாத்துக்க. நானே வேலை போயிட்டு இருக்கேன். நீ நேரத்துல போன் பண்ணி பொண்ணு பாத்துருக்கேன், அது பாத்துருக்கேன், அங்க போய் நான் என்ன பண்றது சொல்லு. நான் வேலையை பார்க்கட்டுமா இல்லை நான் ஆஃபீஸில் அவ்வளோ வேலை இருக்கு. சும்மா நீ கால் பண்ணி எப்போ பாட்டு டென்ஷன் பண்ணிட்டே இருக்க. அப்பாட்டெல்லாம் சொல்லாது. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. சரி சொல்லு. சாப்பிட்டேன். சரி ஓகே. எல்லாம் வேண்டாம்மா. எதுக்கு எல்லாம் வேண்டாம். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ எதா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட பேசிக்கோ. ஏங்க மாமா நீங்களே அவன்கிட்ட பேசுங்க. என்னடா அங்க சவுண்டு? நாங்க பொண்ணு வீட்டுக்கு போய் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்டா. பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுதுடா. நல்ல குடும்பம் வேற. அதனால ஒரு 8 அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரதுனா கூட பார்த்துட்டு வந்துரு. இல்லைன்னா கூட பரவாயில்ல, போட்டோ அனுப்புறேன். சரியா? சரிப்பா. ஏங்க இங்க இருந்த சாப்பாடு பாத்தீங்களா? எவ்வளோ ஒரு மலமாடு சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போயிட்டான். நான் தான் தூக்கி வீசிட்டேன். உனக்கு அறிவு இருக்கா? அது நான் சாப்பிட்டு இருந்த சாப்பாடு. யாரை பார்த்துட்டு அறிவு இருக்கான்னு கேட்ட பண்ணி. ஏண்டி நுரத்தவக்கல? நான் சாப்பிட்டு இருந்த சாப்பாடை தூக்கி போட்டு என்னையே திட்டுறியா நீ? இதோ பாருடா, ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. இல்லன்னு வை, ட்ரௌசர் அவுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன். ஓ போலீஸ் ஸ்டேஷன் போவியா? போ போய் கூட்டு வா போ. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இருடா செனமாடு, நீ இங்கே இரு. உனக்கு என்ன பண்ற மட்டும் பாரு. என்ன ஓடுறா? ஒருவேளை கூட்டு வந்துருவாளோ? இப்படி தாங்க ஆரம்பிச்சது இவங்க சண்டை. நான் கூட இந்த பொண்ணு போன வேகத்துக்கு நிச்சயம் போலீஸோட தான் வந்து நிற்பான்னு நினச்சேன். ஆனால் ஏமாந்து போனது என்னமோ நான் தான். அந்த பையனும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு கிளம்பிட்டான். ஆனால் மறுநாள் என்ன நடந்துச்சுன்னா, வாங்க பெண் புலி, நேத்தனமோ தைக்கிறேன் கோக்குறேன் கிளிக்கிறேன்னு போனீங்க, வரவே இல்லை. ஹலோ, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? அமைதியா அப்படிங்கிற வார்த்தைக்கு உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நேத்து என்ன ஆட்டம் ஆடின நீ, இன்னைக்கு அமைதி சமாதின்னு கிளாஸ் எடுக்கிற. சரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க போதுமா?
இல்ல உங்க காலில் விழணுமா? இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா ப்ளீஸ்? இந்த காஃபி வாங்குறவங்க பலவீனமாக இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஒரு ஆணா நினைக்க வேண்டாம். ஆணும் பெண்ணும் சமம், ஒருத்தங்கள மதிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் சக மனுஷனோட கஷ்டத்துக்கு ஆறுதலாக கொடுக்குற காஃபியாக எடுத்துக்கலாம். என் பேரு என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்பல. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம். ஆனால் பார்க்கில் உட்காந்து அழுகிற அளவுக்கு இருக்குன்னா அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிற மனநிலைமை எனக்கு இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். என் ஃபேமிலி ரொம்ப ஆவரேஜான ஃபேமிலி தாங்க. எல்லாத்துக்குமே போராட்டம் தான். ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது எங்ககிட்ட கொண்டு வந்ததே இல்லை. நல்லா வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. நான் படிக்கும் போதெல்லாம் யோசிச்சது ஒன்றே ஒன்று தான், எங்கள் அப்பாவுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுன்றது மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி படித்த உடனே வேலையும் கிடச்சிது. எப்படியாச்சும் அவர் கஷ்டத்தெல்லாம் போக்கிடலான்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக என் கம்பெனிலேருந்து என்னை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. வேலை போச்சு. இப்போ எங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த கல்யாணத்தையே அவர் திரும்பவும் கடன் வாங்கி தான் பண்ணுவார். கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ அதை என்னால் செய்யவே முடியல. நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிடுவேன். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் கடன்காரனாகவே இருந்து அவர் வாழ்க்கையை முடிச்சிடுவார். பொண்ணால பொறுக்கவே கூடாதுங்க. நாங்கெல்லாம் சாமம். நீங்கள் ஆசைப்படுறதும் தப்பு இல்லை, உங்கள் அப்பா ஆசைப்படுறதும் தப்பு இல்லை. 2 பேர் மேலேயும் நியாயம் இருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? பெட்டர் நீங்கள் அப்பா பார்க்குற பையன்ட்டே பேசி பாருங்க. என்ன பேசி என்ன ஆக போகுது? எல்லா ஆம்பளைங்களும் ஒன்று தான். சாரிங்க. அப்பெல்லாம் சொல்லிட முடியாதுங்க. உங்கள் அப்பா டிஃப்ரெண்ட் தானே, அந்த மாதிரி தான் எல்லா ஆம்பளைங்களும். இந்த பாருங்க, உங்கள் அப்பா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் உங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் உங்கள் அப்பா தான் ஜெயிக்க போகிறாரு. அதுக்கு அந்த பையன்ட்டே பேசி பாருங்க. ஒருவேளை நான் பேசி அந்த பையனுக்கு புரியலனா? புரியுற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த பாருங்க, ஒரு ஆண் படைக்கப்பட்டதே ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதை நம்புங்க. தேங்க்ஸ். இப்போ எப்படி இருக்கு முகம்? இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஏன் கட் பண்ணிட்டீங்க? எடுத்து பேசுங்க. என்னத்த பேச, எங்கள் வீட்டில் இருந்தா பொண்ணு பார்த்துருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து வேலை வேற போயிடுச்சு. உங்களை மாதிரி தான் பொண்ணு வீட்டில் வேலை போனது மாதிரிச்சு கல்யாணம் வேற. கல்யாணத்துக்குள்ள வேலை வேற கிடைக்கணும். அதெல்லாம் கிடைக்கும். தேங்க்ஸ். சரி, ஓகே, பாய். பாய். நாள் 2 பேர் வந்தாங்க, சண்டை போட்டாங்க. மறுநாள் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்க. யார் என்னன்னு கூட தெரிஞ்சுக்கல. இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களா? இந்த வாழ்க்கையோட டிசைனை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு நான் நினைக்கும் போது தான் அவனுக்கு திரும்பவும் ஃபோன் வந்துச்சு. டேய், அந்த பொண்ணோட ஃபோட்டோ அமைச்சிருக்கேன், என்னன்னு பார்த்துக்க. நான் அந்த பொண்ணு ஃபோட்டோ பார்க்கறது இருக்கட்டும், அந்த பொண்ணு என் ஃபோட்டோ பார்த்துருக்கா? பார்த்துருப்பாங்க. சரி, நான் வைக்கிறேன்.
மதன். அந்த திவ்யா. ஓகே.